ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். ஸோ நம்ம வந்து மார்னிங் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் உள்ள ஃபிஷிங் ஹார்பருக்கு வந்திருக்கோம். ஸோ மார்னிங் இங்கே சில ஆக்டிவிட்டீஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோவை கன்டினியூஸாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ தாங்க ஃபிஷிங் ஹார்பருக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ அதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ அதிலேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து நிறையா மீன்லாம் வந்திருக்குது பாருங்கள். கூடையாக சாலை மீன் வந்திருக்கு. இதை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த மாட்டு வண்டியில் பாருங்கள், மாட்டு வண்டி ஃபுல்லாக மீன் ஏற்றிட்டு போகிறாங்க பாருங்கள். ஸோ கூடைகளை வந்து அப்படியே எடுத்து வச்சுறாங்க. ஸோ இந்த இதெல்லாம் பாருங்கள், இந்த பெரிய போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, வெளியில் இருக்கும்போது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ கடலுக்குள்ளே நிற்கிறதுல பார்த்தீங்களா, அந்த போட்டு தான் இங்கே வந்து இந்த வேலை பார்க்குறக்கு, அதாவது சில டைம் வந்து மோட்டர் வேலை பார்ப்பாங்க, இல்லைனா அடியில் வந்து இந்த சுரண்டி எடுக்கிற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. வெளியில் இருக்கும்போது பாருங்கள் பயங்கர பெருசாக இருக்குங்க. அதாவது கீழே இருந்து எவ்வளோ தூரம், அதாவது இந்த அங்கே ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கள, அந்த ஹைட் வரைக்குமே தண்ணியில் தாங்க கிடக்கும் மினிமம். ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 அடிக்கு மேலேயே இருக்குது. அப்புறம் அந்த அணியன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த வந்து டைரக்ஷன் திருப்புறது, அது இருக்குது. அப்புறம் வந்து போட்டோட ப்ரொப்பலர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது மட்டும் பாருங்கள். இங்கேருந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து இந்த போட்டு, வேலை பார்க்குற போட்டு ஃபுல்லாக எடுத்து வெளியில் வச்சுருக்காங்க. எல்லாமே செம ஹைட்டு. ஸோ நீங்கள் பாருங்களேன். ஸோ இந்த போட்டுக்கு கீழே நடந்து போகிறாங்க. அதை வச்சு நீங்கள் இந்த ஹைட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஏரியாவே வந்து பயங்கர வந்து ஒரு பரபரப்பாகவே இருக்குது. ஸோ போட்லேருந்து வர மீன் ஃபுல்லாக கூடையில் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். நெத்திலி மீன் அப்படியே எல்லாமே ஒரே சைஸில் உள்ள நெத்திலி மீன் வச்சுருக்காங்க பாருங்கள். நினச்சதோட வந்து பயங்கர பரபரப்பாக இருக்குது. அதாவது போட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் இறங்குது, உடனே வெயிட் பார்க்குறாங்க, உடனே ஏலம் நடக்குது, அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ பார்ப்போம் இப்போ நம்ம போட்லேருந்து வர மீனெல்லாம். இதை பாருங்கள், போட் வர வந்துக்கிட்டே தான் இருக்குது. சரியா? ஸோ தூரமாக உள்ளது எல்லாமே ஆங்கரில் இருக்குது. இந்த பாருங்கள் மீனை இறக்குறாங்க பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து ஓரளவு முட்டளவு தண்ணி இதில் அப்படியே தண்ணியில் லைட்டாக மீனை முக்கிட்டு தான் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த மண்ணெல்லாம் கீழே விழுந்துடும் அப்படின்ட்டு. ஸோ போட்டிலேருந்து மீன் மொத்தமாக இறங்குது பாருங்கள். அதை வந்து அப்படியே ஒன்று போல் ஒரு கூடையே, அதாவது ஒரு செயின் மாதிரி தூக்கிட்டு வருவாங்க பாருங்கள். ஸோ அந்த சைடு வந்து சூரிய வெளிச்சம் இருக்கிறனால கொஞ்சம் இருட்டாக தெரியும். வெளியில் வரும்போது பாருங்கள். இதில் பாருங்கள் சீலா மீன்லாம் கிடக்குது.
அண்ணா இந்த மீன் பேர் என்னது? அண்ணா இந்த மீன் பேர் என்னது? காரல். காரல் பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து காரல் மீனாக தான் வந்திருக்குது பாருங்கள். ஸோ காரல் மீன், அப்புறம் வந்து நெத்திலி மீன், இதெல்லாம் வந்து வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ காரல் மீன் வந்து பொதுவாகவே வந்து நிறைய கருவாட்டுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஏலத்துக்கு எடுத்து உடனே வந்து ஐஸ் போட்டு அப்படியே பேக் ஆகுது பாருங்கள். கண்டிப்பாக இது எல்லாமே வந்து வெளியூர்களுக்கு தான் அனுப்புவாங்க. பார்த்தீங்களா, மீனெல்லாம் ஆல்ரெடி வந்து ஃப்ரெஷ்ஷாக கரையோரத்துலேயே வச்சு பேக் ஆகிடுது. இங்கே பாருங்கள், இந்த கூடை ஃபுல்லாக வந்து நெத்திலி தாங்க. வரிசையாக ஒரே சைஸில் உள்ள நெத்திலி கருவாடாக இருக்குது. வரிசையாக ஒரே சைஸில் உள்ள நெத்திலி மீன் பாருங்கள். பார்த்தீங்களா, கூடையில் கொண்டாந்த உடனே வந்து மொதல் வேலை வந்து வெயிட் பார்க்குறாங்க. அப்புறம் வந்து அங்கே பாருங்கள், ஒருத்தர் டிஷர்ட்டில் போட்டிருக்காங்களா, அவங்க ஃபுல்லாக வந்து உடனே ஏலத்துக்கு தான் விடுறாங்க. ஏலத்துக்கு கேட்குறத பொறுத்து அப்படியே வெளியில் போகுது. இதில் பாருங்கள், வரிசையாக மீன். சில மீன்லாம் வந்து, அதாவது இதெல்லாம் வந்து தங்கி இருந்து பிடிச்சிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த போட்டில் போகிறதுலாம். ஏன் அப்படின்னா, சில மீன் வந்து உள்ளேருந்து வரும்போதே ஐஸ் அடித்து வருது. வரிசை அடிக்கிட்டாங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ராமேஸ்வரம் ஃபிஷிங் ஹார்பரில் இருக்கிறோம். அங்கே பாருங்கள், ராமேஸ்வரம் கோயிலோட கோபுரம் தெரியுதா? ஸோ அதான் வந்து ராமேஸ்வரம் கோயில். ஸோ இங்கே வந்து ஏகப்பட்ட போட்டு கிடக்குங்க. சில போட்டு தான் இப்போ கரைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மிச்ச போட்டு வந்து ஆங்கரில் இருக்கிற போட்டும் வரிசையாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து காரல் மீன், அப்புறம் வந்து சாலை மீன், இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் தாங்க இன்றைக்கி நிறையா வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்த மீன் வந்து ஒவ்வொன்றும் வந்து வெயிட் பார்த்துறாங்க. ஸோ ஒரு கூடையே கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோவுக்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ வச்ச கூட 44 கிலோ காட்டுச்சு. அதை வச்சு சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 கிலோ இருக்குங்க ஒவ்வொரு கூடையும். அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து டன் கணக்காக சாலை மீன் வரக்கூடிய இடங்க. இங்கெல்லாம் வந்து வைக்க ஏலம் போடுறாங்க பாருங்கள், எழுதி வச்சுக்கிட்டு. ஸோ வந்து காலை நேரத்தில் வந்து எல்லா மீனும் வந்து இறங்குறதுனால இந்த இடமே வந்து பரபரப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா ஃபிஷிங் ஹார்பரில், அதாவது உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வரலாம். ஸோ மார்னிங் ஒரு 8 o'clock கிட்ட வரலாம். ஸோ கரையில் பார்த்திங்கன்னா இந்த போட் வந்து ரிப்பேர் ஆன போட்டு, அப்புறம் அதை சரி பார்க்குறதுக்கு பழைய போட்டு, இதெல்லாம் வந்து கரையோரமாக ஒதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் மொத்தமாக உள்ளே இருந்து வெளியில் கொண்டு வந்த மீன்லாம் கிடக்குது பாருங்கள். எவ்வளோ கிடக்குது பாருங்கள். இந்த ஒரு இடத்துல மட்டும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுக்குள்ளே தான் இருக்கும். அதனால தான் இப்படி மொத்தமாக வந்து தனியாக அங்கேருந்து எடுத்து இங்கே கொண்டு வந்து வெளியில் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு பெரிய மீன் கிடக்கு பாருங்கள். இந்த மீன் பேர் என்னென்னா? மீன் பேர் சடையன். இது எத்தனை கிலோ இருக்கும் ஒரு மீன்? இந்த ஃபிஷிங் ஹார்பரில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கங்கே மாட்டு வண்டி இருக்குங்க. இந்த மீனெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து மாட்டு வண்டியிலே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வாழை மீன் கொண்டு போகிறாங்க தாத்தா. ஸோ அந்த ஃபிஷிங் ஹார்பரில் எங்கேருந்து பார்த்தாலுமே நமக்கு வந்து ராமேஸ்வரம் கோயில் வந்து நல்லா தெளிவாகவே தெரியுதுங்க.
காரல் மீன் தாங்க இங்கே நிறைய வந்திருக்குது இன்றைக்கி. காரல் மீனும் மத்தி, அதாவது சாலை மீன், அது எல்லாமே இன்றைக்கி நிறையா இருக்குதுங்க. இதில் பாருங்கள் பாம்ப்ரெட்டு, அப்புறம் வந்து ப்ரான்ஸு எல்லாமே கிடக்குது பாருங்கள். மாட்டு வண்டியில் அழகாக செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அப்படியே கிரிப்பில் தான் நிற்க வைக்கிறாங்க. அதுக்கு தனியாக கயிறோ எதோலாம் கிடையாது. எடுத்து மேலே உடனே வந்து அந்த பாட்டி பிறக்க வந்துட்டு ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ராமேஸ்வரம் ஃபிஷிங் ஹார்பர்லேருந்து கிளம்ப போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே நடக்கக்கூடிய மார்னிங் ஆக்டிவிட்டீஸ். மீன் வருது, ஏலத்துக்கு போகுது, அப்புறம் மொத்தமாக போகுது. இன்றைக்கி நம்ம நேரம் நிறையா பெரிய மீன் எதிர்பார்த்து வந்தோம். ஸோ பெரிய மீன்கள் எதுவுமே நம்ம வந்து பார்க்க முடியல. ஸோ அதுதான் ஒன்றுங்க. மற்றபடி பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருந்துச்சுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 9 o'clock ஆகிட்டு வெயிலும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபிஷிங் ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறது பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபரிஸ். பாய். Yeah.